ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தர உணவு வழியாக எங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1-5 முடிய இறை பகுதிகளை வாசிப்போம். என்னோடு கூட சேர்ந்து தயவு கூர்ந்து இந்த வேத பகுதிகளை எடுத்து என்னோடு கூட வாசிப்பேன் என்று சொன்னால், வார்த்தை உங்களோடு கூட நீங்களும் பேசுவேன் என்று சொன்னால், நீங்களும் அதை வாசிப்பேன் என்று சொன்னால், இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கிரிகள் செய்ய ஆரம்பிக்கும். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடியால் வாசிப்போம். பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயவில் உள்ளவர்கள் 1 வருஷமாக ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று நான் மகதோனியாவுடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல், நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். மகதோனியர் என்னோடு கூட வந்து உங்களை ஆயத்தப்படுத்துவார்களாக கண்டால், இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழத்தக்கதாக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபாத்தானமாய் கொடுக்கப்பட்டதுமாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எங்களுக்கு அவசியம் என்று காணப்பட்டது. செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, அன்றைக்கு பரிசுத்த பவுல் தன் உண்மையாயிருந்த சீடர்களை அநேக ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படி, தானம் தர்மங்களை செய்யும்படி, ஏழை எளிய ஜனங்களை போஷிக்கும்படி சேர்க்கப்பட்ட இந்த தர்ம பணத்தை ஆண்டவரே நம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உண்மை உள்ள ஊழியக்காரை தெரிந்து கொண்டிரு. அப்படியா இந்த நாளில கூட சுவாமி, ஒவ்வொரு வேத வசனங்களை வாசிக்கும் போது எங்களுக்குள்ளும் ஒரு தெய்வ பயம் உண்டாகிறதப்பா. நாங்களும் அப்படி பார்வையில சின்ன காரியத்தில உண்மையா இருக்கவும், மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும், மற்றவர்களுக்கு நன்மையான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அருள் புரியும்படியா செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஏழை எளிய மக்களுக்கு அவர்களாகவே தாங்களாகவே முன்வந்து அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படி அருள் புரியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவனுக்கு நான் திரும்பி கொடுப்பேன் என்று சொன்னேன். அப்படியா நம்முடைய மக்கள் அநேகருக்கு நன்மையான காரியங்களை செய்து வருகிறார்கள். இவர்களையும் ஆசீர்வதியும், அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படி ஏக்கத்தோடு கூட பல காரியங்களுக்காக ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். இதோ மருத்துவமனைக்கு போவதற்கு கூட என்ன இடத்துல பணம் இல்லையே, ஏதோ சில காரியங்கள் பள்ளிக்கூடம் சேர்ப்பதற்கு என் இடத்துல பணம் இல்லையே, மற்றவர்களை போய் காண வேண்டும் என்று சொல்வதற்கு என் இடத்துல பணம் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கலாம். சுவாமி, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு பேசி அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.